ஆனா சில பேருக்கு திடீர்னு இந்த ஜாக்பாட்ன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு யோகம் வரும். அதுக்கும் ராஜயோகத்துக்கும் என்ன சார் அது சம்மந்தம்? ராஜயோகம் இருந்தால் தானே அது வேலை செய்யும். அப்படி புதுசா வர்றதுக்குமே யோகம். யோகம் வேலை செய்யும். இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி சீட்டு கடை வச்சுருந்தாரு. லாட்டரி சீட்டு கடை வச்சுருந்தாரு. அவர் விற்காத டிக்கெட்டில் கோடிக்கணக்கில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரும் கோடீஸ்வரர் அவர். கடையில் விற்காமல் இருக்கும்ல டிக்கெட்டு, அதில் பரிசு விழுந்துருச்சு. நான் சொல்கிறது 80 காலகட்டங்களில் அதில் பரிசு விழுந்துருச்சு. பரிசு விழுந்து நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவங்க. சொத்து பத்துக்கெல்லாம் பெரிய லெவலுக்கு சேர்ந்துருச்சு அவருக்கு. ஒரு பாய் அவர். அவர் விழுந்து பெரிய டாப்புக்கு போயிட்டாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான வீடு இருக்குது அவருக்கு அங்கே. அவ்வளோ சொத்து இருக்குது. அதுக்கு பேர் ராஜயோக ஜாதகம். நிஷ்கல யோகம்னு பேர். நீங்கள் சொல்கிறது வந்து திடீர் பணக்காராகிறது நிஷ்கல யோகம். நிஷ்கல யோகங்கிறது 4 குடையவரும் 10 குடையவரும் கூடனா நிஷ்கல யோகம். சனி சந்திரன் சேர்ந்தாலும் நிஷ்கல யோகம். ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். இருந்தால் தான் அது வேலை செய்யும். 4 10 சேர்ந்து எத்தனையோ பேருக்கு யோகமே இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்கல்ல. யோகத்தை அனுபவிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த திசா புத்தியே வராது. அதனுடைய திசை வராது. திசை வரல என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருத்தருக்கு 4 10 சனி சந்திரன் சேர்ந்துருக்கு. இயற்கை 4 10 அதுதான். சந்திரன் 4 குடையவன், சனி காலபுருஷனுக்கு 10 குடையவன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டையில் பிறந்துடுறாரு. அப்போ கேட்டையில் பிறந்தா புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை 5வது திசையாக வரும். புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை 5வது திசையாக வரும். சரியா? இந்த 5 திசையில் 4 திசையை தப்பிச்சா தானே அந்த 5வது திசைக்கு அவர் வாழ முடியும். அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த சந்திர திசை அவருக்கு வரணும். வர்ற வரைக்கும் கஷ்டம்தான்.